சார் என்ன? நீங்கள் சொன்னது கரெக்ட். வி ஃபாலோட் ஹிம். அவன் சூர்யா இல்லை, சூர்யா பாய். அவன் பின்னாடி ஒரு கேங்காக இருக்க. ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ். எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்னா உங்கள் பொண்ணை அவன் ட்ராப் பண்ணியிருக்கான். வாட்? எஸ் சார், ஷீ இஸ் இன் லவ் வித் ஹிம். அவன் எங்க இருக்கான்? नमस्ते साहब। नमस्ते सर। வணக்கம் சார். What the hell is happening here? நீங்க தானே சார் சும்மா சுத்தாம ஏதாவது வேலையை பார்க்க சொன்னீங்க. அதான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். இம்ப்ரெசிவ், வெரி இம்ப்ரெசிவ். யாரு யாரு இவனுங்கெல்லாம்? என் ஸ்டாஃப் சார். ஸ்டாஃப்? இவனுங்கெல்லாம் லாஸ்ட் டைம் என்கவுண்டர்ல மிஸ் ஆனவனுங்க. இந்த பரதேசி கூட்டத்தை வச்சுக்கிட்டு இங்க இருந்து என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ற? ஓ ஹைடெக். மும்பையில் இருக்க பெரிய பெரிய விபிஎஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ற நீ? பிசினஸ் சார். அவங்களாம் என் கஸ்டமர்ஸ். ஷட் அப். சமாளிக்காத, ஸ்ட்ரைட்டா பேசு. உங்களால தாங்க முடியும், நான் ஸ்ட்ரைட்டா பேசுறேன் சார். உங்க தயவுல மும்பைல மாஃபியாங்கிறதே இல்லாம போயிடுச்சு. கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. மும்பைல டான்னு எவனுமே இல்லாம பண்ணிட்டீங்களே சார். இந்தியா இப்ப அனாதையா கிடக்கு. எத்தனை செட்டில்மெண்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் பேலன்ஸ் நிக்குதுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் அப்படியே நிக்குது. உங்க போலீஸும் கோர்ட்டும் தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனையா மாஃபியா தீர்த்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட மாஃபியாவை ஒழிச்சிட்டீங்களா சார்? என்ன சார் பண்ணுச்சு மாஃபியா? நாங்க என்ன பப்ளிக்கை மர்டர் பண்றோமா? இல்ல ரோட்ல போற வரவங்களை ரேப் பண்றோமா? இல்லையே. இந்தியால உங்களால எதுவுமே பண்ண முடியாத பெரிய பெரிய பணக்காரங்களோட விளையாடிட்டு இருக்கோம். என்ன சார் உங்க பிரச்சனை? சார் பசிக்குதுன்னு கேட்டா எவனும் சோறு போட மாட்டான் சார். அதே 1000 ரூபாய் மொபைல்ல சின்ன சிம் கார்டை சொருகி ஒரு போன் கால் பண்ணா போயிடுறானுங்க சார். அரை மணி நேரத்துல கோடி ரூபாய் வரும். நான் வந்தது அதுக்கு தான் சார். ये मुंबई शहर को रूल करने के लिए आया हूं. I believe in war, not in morality. யுத்தத்துக்கு பயப்படுறவன் தான் தர்மத்தை பத்தி பேசுவான். சார் ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்றது அநியாயமா இல்லையா சார்? அதே ஒரு குதிரையை ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அஸ்வமேத யாகம். அதை பத்தி நாம பெருமையா படிச்சிருக்கோம். இப்ப நான் பண்றது அதான் சார். மறுபடியும் மும்பைல மாஃபியா களக்கட்டும். அந்த கொண்டாட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன் சார். என் கையில கத்தி மட்டும் இல்ல, ஒரே வீச்சுல தலை எகிரி இருக்கும். உங்களால முடியாது சார். உங்களுக்கு 1000 ரூல்ஸ் இருக்கு. அதுக்கும் மேல உங்க பொண்ணு இருக்கா. பாவம் என்ன பைத்தியமா லவ் பண்ற. மும்பைல எனக்கு நீங்க தான் யமன்னு தெரிஞ்சே அவளை ட்ராப் பண்ண. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். பாவம் சித்ரா தாங்க மாட்டா, செத்துருவா. வாங்க சார். என்ன உள்ள வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை சார். அப்படியே வைக்கணும்னு நினச்சா டெல்லியிலேருந்து ஃபோன் வரும். என் பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது சார். அவங்க எல்லாருக்கும் நான் வேணும். நீங்கள் மட்டும்தான் சார் என் மேலே கோவமாக இருக்கீங்க. ஹலோ சித்ரா, நான் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் ப்ளீஸ் சார். என் மேலே என்கவுண்டர் பிளான் பண்ணாதீங்க. திரும்ப தயானாக்கு அனுப்பாதீங்க. தேங்க்யூ சார்.
சித்ரா, ம் இது வரைக்கும் உன் ஃபேமிலியை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. அம்மா இல்லை, நானும் அப்பாவும் மட்டும்தான். ம். அப்ப ஏன் நீ தனியா இருக்க? அப்பா டவுன் சைடு இருப்பாரு, என் காலேஜ் ஜூஹு, ஸோ தனியாக தான் இருக்கேன். அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹீ இஸ் அ கமிஷனர். கமிஷனரா? என்ன கமிஷனர்? சிட்டி போலீஸ் கமிஷனர். போலீஸா? சித்ரா, இது ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறீ சித்ரா? அவர் போலீஸ், லவ் கிவ்லாம் பிடிக்காது, என் மேல ஏதாவது கேஸ போட்டு என்ன உள்ள தள்ளிட்டாருன்னா நான் என்ன பண்றது? யார் பண்ணுவாங்க? உங்க அப்பா சித்ரா, உங்க அப்பா. என் டாடி அப்படி பண்ண நான் சும்மா விட்டுருவேனா? உன்னால என்ன பண்ண முடியும்? ஸ்டேஷனுக்கு வந்து செல் ஓபன் பண்ணி நானே உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்ணுவேன். என்னமோ அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சாருடனே வருவாரா, கெத்தா கெத்தா வருவாரா, தாம்பூலம் தருவாரா, வந்தா தருவாரே. சாருடனே வருவாரா, கெத்தா கெத்தா வருவாரா, தாம்பூலம் தருவாரா, வந்தா தருவாரே. உப்பு கண்ட மோதத்துல முத்தம் போடணும், அப்படியே கண்ட மூடி சொர்க்கம் போகணும். சாருடனே வருவாரே, சாருடனே வருவாரே, கோரிக்கையை ஏத்துக்கிட்டு சேவை செய்யணும், கொஞ்சம் 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 என்ன கொல்லணும். வத்தை குச்சியாய் சுட்டு விடு, ஐஸ் கட்டியாய் தொட்டு விடு, நீ அம்பு விடுவாரா, சப்பு கொட்டு வீரா, நான் கார ஊருங்கா. சாருடனே வருவாரா, கெத்தா கெத்தா வருவாரா, தாம்பூலம் தருவாரா, வந்தா தருவாரே. சாருடனே வருவாரா, கெத்தா கெத்தா வருவாரா, தாம்பூலம் தருவாரா, வந்தா தருவாரே. தாகம் இருக்கு, தண்ணி இருக்கா, உன் உதட்டு அமுதமலை எனக்கா, நீ நாட்டு கட்ட சரக்கா, இது உடம்பா இல்லை கரும்பா, அதை கடிக்க வந்திருக்க எறும்பா, சத்தம் போட போட புத்தது இந்த அரும்பா. நீ தொட்டு தொட்டு எடுத்துக்கோ, என்னை சேர்த்து கட்டி பிடிச்சுக்கோ, கொடு தந்து விடு, வென்று விடு, எந்தவா. சாருடனே வருவாரே, கெத்தா கெத்தா வருவாரே, தாம்பூலம் தருவாரே, வந்தா தருவாரே. சாருடனே வருவாரே, கெத்தா கெத்தா வருவாரே, தாம்பூலம் தருவாரே, தந்தா தருவாரே. சாருடனே 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 வருவாரா, கெத்தா கெத்தா வருவாரா, தாம்பூலம் தருவாரா, வந்தா தருவாரே. டீல் எல்லாம் கரெக்டா பேசிட்டீங்களா? அப்ப எந்த ப்ராப்ளம்? உங்களை போடுறதுக்கு டெல்லியில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெய்தேவ் அவங்களை அனுப்பிச்சிருக்கான். எப்போ பிளான் பண்ணிருக்காங்க? நாளைக்கு காலையில் 4 மணிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு முன்னாடி நாம அவங்கள போட்டா? சார் இப்போ தான் டெல்லியிலேருந்து வந்தோம். அவன் ஃபோட்டோவும் டீட்டெயில்ஸும் அனுப்புனீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். எங்கால் ஒருத்தனை அனுப்புகிறேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுங்க. சார் सूर्या अभी आया. இப்போதான் ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ளே வந்துட்டா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட். சார் பணத்தை கொடுக்க சொன்னார். அந்த பிரியாணி எல்லாருக்கும் கொடுத்துருப்பா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 பேர். இன்னொரு 5 பேர் கூட்டு வந்திருக்கணும். ஏய், அவனை போடுறதுக்கு இதுவே ஜாஸ்தி. போட்டோ எடு. என்ன போட்டோ? அந்த சூர்யாவோட போட்டோ. அவன் எப்படி இருப்பானுங்க தெரியாதுல்ல? போட்டோ வருது, பிரிண்ட் போட்டுட்டு இருக்காங்க 30-40 சைஸ்ல. அவ்வளோ பெருசா அதுக்கு? கிளியரா தெரியணும்ல. அதுக்குள்ள நீங்க பீர் அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுருங்க. ஏய், உன் பேர் என்ன? என் பேர் கூட சூர்யா தான். சாரி பாஸ், பிரியாணி சரியா வெடிக்கல. வெட்டிச்சிருந்தா அப்படி பார்க்கணும் இருந்திருக்க மாட்டேன். சித்ரா, நீ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ற? கையில கன் எல்லாம் வச்சிருக்க. இந்த டைம்ல நீ எங்க வந்த? உனக்காக தான் வந்த. நீ என்ன செய்யறன்னு கண்ணால பார்க்க தான் வந்த. உன்னை பத்தி எங்க அப்பா சொன்னப்ப நான் நம்பல. அப்ப நீ என்ன லவ் பண்ணதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாம் போய் தானே. Hey! Hey! Drop the gun! Surya! Surya, I'll kill you! Drop the bloody gun! ஆமா, நான் உன்னை ஏமாத்தினேன். உன்னை யூஸ் பண்ணிக்கதான் உன் கூட பழகினேன். உங்க அப்பா என்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா என் காதல் பொய் இல்ல. நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன அப்படி தப்பா பார்க்காத. தாங்க முடியல. அப்படி பார்க்காத. இந்த உலகம் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீ நம்பினா போதும். இந்த உலகமே உன்னை நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இப்ப கூட நீ தப்பிக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிக்கிற. ஏய், இங்க பார். I love you. உன்னதாண்டி, என் கண்ணை பாரு.
ஐ லவ் யூ. சார், இப்ப சொல்றேன், மாஃபியாவை லீகல் ஆக்குவேன். நீங்களும் உங்க சிஸ்டமும் டச் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போவேன். அப்போ வந்து சித்ராவை தூக்கிட்டு போறேன். இஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும்.